போங்க எடுத்துட்டேன் போங்க. போங்க போங்க எடுத்துட்டேன் எடுத்துட்டேன். ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட்டில் வந்து பயங்கரமான அப்டேட் இருக்குது, நல்லா வந்து குறைஞ்சிருக்கு. பட் இன்னொரு விஷயமும் வந்து இருக்குது, அதை நான் வந்து சொல்கிறேன். என்னென்னா இன்றைக்கி ஆக்சுவலி இந்த 2 நாள் ஃப்ரைடேயில் வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ எடுத்தாங்க. அவரோட பரமகுரு சாரோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து நிறைய இந்த மாதிரிலாம் போடுவாங்க, வெயிட் லாஸ் ஆனவங்க அப்படின்லாம் சொல்லி. ஸோ அதுக்கு வந்து என்னையும் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. அது போடும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். என்னை வந்து வீடியோ எடுத்தது மட்டும் தனியாக கூப்பிட்டு வச்சும் வந்து பேசி நான் அதை வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஸோ அதையும் வந்து போடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அது போடும்போது நான் அதை வந்து அப்டேட் பண்ணுறேன். எனக்கு இன்னொன்று வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சது வந்துட்டு வெயிட் வந்து ஓகே, வெயிட் வந்து ஃபஸ்ட்டு அதே சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து போகும்போதே வந்து வெயிட் நான் ஆக்சுவலாக கடைசியாக ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்திங்கன்னா 102 450 இருந்தேன் முடிச்சுட்டு வரும்போது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து உள்ளே என்ட்ரு ஆனப்போ, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ட்ரு ஆனப்போ என் வெயிட் வந்து 800 இருந்துச்சு. எனக்கே வந்து செம ஷாக்கு. 2 கிலோ வந்து கிட்டத்தட்ட குறைச்சிருக்கோம், இல்லை 1.5 கிலோ சம்திங்னு. திருப்பி ரிட்டன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது 100 450 ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாகவே வந்து 2 kgs வந்து குறைஞ்சிருக்கு. இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் வெளியில் போகல, வாக்கிங் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. சாட்டர்டே சண்டேஸ் நல்லா தூங்கி எழுந்தேன். வந்து முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு
கொஞ்சம் மத்தியானத்தில் என்னால் முட்டை சாப்பிட முடியலன்றதுனால சோயா சங்க்ஸ் எல்லாம் வந்து எடுத்து அதில் வந்து சும்மா லைட்டாக வந்து கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆயில் இல்லாமல் பெருசாக இது இல்லாமல் தொக்கு மாதிரி செஞ்சு அதையும் வந்து எடுத்துக்கிட்டேன். நைட்டு வந்து நைட் இப்போலாம் நான் எதுவும் வந்து பெருசாக சாப்பிட்றதில்ல, அந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான். அது வந்து எனக்கு பயங்கரமான ரிசல்ட் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இத்தனைக்கும் நான் வந்து எக்ஸ்ட்ரா வாக்கிங் பண்ணல, எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் பண்ணல. சாட்டர்டே சும்மா தான் இருந்தேன், நல்லா தூங்கினேன், நல்லா எழுந்தேன், இதே தான் இருந்தேன். ஸோ ஐ கெஸ் அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம் போல், நல்லா தூங்கி எழுந்துக்கிறது. ஸோ அதுதான் இனிமேல் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நான் ஸ்ட்ரெஸ் ஆகி குறையல அந்த தாட் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்றைக்கு நான் அதை குறைக்கிறேனோ என்னோடய வெயிட்டும் ஆட்டோமேட்டிக்காக குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இன்னொன்று அப்டேட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து என்னதுன்னா, எனக்கு வந்து முடி வந்து க்ரே ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து முடி வெள்ளையாச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஏதோ உருளைக்கிழங்கு வேக வச்சு சாப்பிட சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் அது போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 1-2 ஸ்ட்ராண்டு வந்தது, அதுக்கப்புறம் அதுவும் போயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து க்ரே இன்றைக்கி தான் நான் ஆக்சுவலாக பார்த்தேன். ஒரு 2-3 முடி வந்து ஒயிட்டாக இருந்தது. நான் இது எப்பயுமே செக் பண்ணிகிட்டே தான் இருப்பேன், எனக்கு எதுவுமே அப்போல்லாம் வந்து ஃபீலே ஆகலை ஃபஸ்ட். ஆனால் இப்போ வந்து ஆகுதுன்றப்போ எனக்கு ஸ்லைட்டாக பயமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை இங்கே எதாவது நியூட்ரிஷன் வந்து சரியாக போகாததுனால இது ஆகுதோன்னு. யாருமே வந்து வெயிட் லாஸ் அப்போ இதெல்லாம் ஆகும் இல்லை எதுனா வந்து எதுவும் சொன்னதெல்லாம் இல்லை. இது ஒவ்வொரு உடம்புக்கு வந்து மாறும் போல இருக்குது. எனக்கு இப்படி காட்டுது, எனக்கு அது கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. ஸோ அதனால நான் கண்டிப்பாக ஏதாவது நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது வந்து எடுத்துப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நார்மலாக வந்து சாப்பிட்ற ஃபுட்லேருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் எதுவும் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் கொஞ்சம் நான் இதுக்கான இது வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ தான் நான் முட்டையே சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த டயட் டெஃபிசிட்டாக இருக்கிறதுனால எனக்கு இது மாதிரி ஒயிட் ஆகுதா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அதையும் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், வேறு எதாவது பண்ணி எனக்கு வந்து அது டேர்ன் ஆகுதான்னு. எனக்கு மோஸ்ட்டாக வந்து வந்தது எல்லாமே வந்து போயிடுச்சு. எனக்கு இது மாதிரி ஒயிட் ஆகும், அப்புறம் போயிடும். அது சின்ன வயசுலேயே அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் வந்து இது என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. ரொம்ப ஏர்லி ஏஜில் ப்ரீமெச்சூராக வருது அப்படின்னு. பட் இதுவும் வந்து சரியாயிடும் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் சொல்லணும்னு நினச்சது வந்து, இன்னொரு 2-3 டேஸில் மேபி நான் வந்து அந்த டபுள் டிஜிட்க்கு வந்துட்டேன்னா எனக்கே வந்து நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். கொஞ்சம் ஏதாவது நான்வெஜ் சாப்பிட்லான்ட்டு. பட் அது சாப்பிட்டு ஏறிடுமோனோ இன்னொரு பக்கம் வந்து தோணிகிட்டு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஒரேடியாக நம்மளுக்கு 3 months முடிஞ்சிட்ட அப்புறமாவே எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து எனக்கு வேவரிங்காக நான் இந்த பக்கமும் அந்த பக்கம் ரெண்டுத்துலேயுமே இருக்கேன். அண்டு நான் என்னோடய முட்டி வலி ஆக்சுவலாக வந்து இன்னும் இருக்குது. இன்றைக்கும் மாஸ்டர் வந்து எதோ வந்து உருவிலாம் விட்டார். எனக்கு இன்னும் பெயின் இருக்குது. இந்த சைடில் இருந்தது லைக் எனக்கு வந்து ரைட் லெக்கில் தான் வந்து பெயின் இருக்குது, ரைட் லெக்கோட நீயில் தான். ரைட் ஹெண்டோட நீயோட ரைட் சைடில் தான் எனக்கு ரொம்ப பெயின் இருந்தது. இப்போ வந்து லெஃப்ட்டில் இருக்குது. மேபி அவர் பண்ணது வந்து எனக்கு அந்த வலி இருக்கணும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த ஐஸ் பேக்கு அதெல்லாம் வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரத்தம் கட்டின மாதிரி அந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நல்லா வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா உடனே வந்து பச்சை தண்ணி, உடனே சுடு தண்ணி, உடனே பச்சை தண்ணி அந்த மாதிரி ஊற்றி பண்ணால் பிளட் சர்க்குலேஷன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆகுதா என்னன்றது நான் பார்க்கணும். எனக்கு இது ஆஸ் லாங் அஸ் எனக்கு இது முட்டி வலி இல்லைன்னா நான் வந்துட்டு ஹாப்பி ஆகிடுவேன். எனக்கு ஒன்றும் அது ப்ராப்ளம் இல்லை. ரத்தம் கட்டிடுச்சுன்னா அதுவே தானாகவே சரியாயிடும். பட் முட்டி வலி வந்துச்சோ அப்படின்னு தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நம்ம ஓவர் வெயிட்டில் இருக்கோன்றப்போ நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி அது காலில் வந்து காட்டணுன்னா அது முட்டியை தான் காட்டோன்றப்போ அது முட்டியில் தான் எதாவது பிரச்சனையா அப்படின்றது வந்து இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் அதுக்கு தான் நான் பயந்துட்டுருக்கேன். பட் இவங்களாம் சொல்கிறத பார்த்தா அது ரத்தம் கட்டின மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் சரியாயிடும். நெக்ஸ்ட் வந்து காலில் வந்து கிழிச்சது எப்படி இருக்குதுன்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் பண்ண ஒரு கேவலமான ஒன்று. நான் வந்து செப்பல் போட்டு வாக்கிங்க்கு போயிட்டேன். அன்றைக்கி ஆக்சுவலாக எப்பயுமே பைக் எடுத்துகிட்டு போகிற மாதிரி செப்பல் போட்டு போயிட்டேன்.
அது நான் வந்து ரியலைஸே பண்ணலை, அங்கே நடக்கிற வரைக்கும் நான் ரியலைஸே பண்ணலை நான் வந்து போடலன்னு. என் செப்பல் நல்லா இருக்கும், நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். அது எப்படி கீறிச்சு, எப்படி அது வந்து இவ்வளோ பயங்கரமாக ஆச்சு அப்படின்றது எனக்கே தெரியல. ஆனால் அது நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அதனால் எனக்கு அது பெரிய பெரிய கன்சர்னிங் ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து அது இன்னும் ஃபுல்லாக வந்து ஆறலை, அது வந்து இருக்குது. அண்ட் கால் வந்து தேய்ச்சிக்கிட்டது. இதை நான் வந்து சொல்லலைன்னு நினைக்கிறேன் வீடியோவில். ஏன்னா நான் ஃப்ரைடே வந்து எடுக்கலை சரியா. ஸோ ஃப்ரைடே வந்து என்னதுன்னா, ஃப்ரைடே ஆக்சுவலாக தேர்ஸ்டே வந்து எனக்கு அந்த கிராஸ் தரை இருக்குது இல்லையா, அந்த கிராஸ் தரை வந்து தேய்ச்சி நம்ம கால் வச்சு தேய்ச்சி அது வந்து லைட்டாக செராச்சிட்ருக்கு. ஸோ அது வந்து கால் கீழே, அதாவது டோவில் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுது. அது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக இல்லை. ஸோ அதனால் அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. இட்ஸ் ஹீலிங். எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு வந்து இந்த மாதிரிலாம் வலி வரும்போது நம்மளுக்கு ரொம்ப வந்து பயமாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் தானாக நம்ம உடம்பும் வந்து அதை ஹீல் பண்ணிக்குது. ஸோ நம்ம அதை பற்றி ரொம்ப கன்சர்ன்டாக பார்க்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அலார்மிங்காக ஃபீல் ஆகுது. அதுதான் நான் வந்து குறைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது நம்மளுக்கு உடன் பிறந்ததாக இருக்குது, உடனே ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும், இதை பற்றி யோசிக்கக்கூடாது, இது ஒன்றும் இல்லை, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்துட்டு மைண்டில் இது இருக்குது. பட் நான் இனிமேல் வந்து எதையுமே வந்து திங்க் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கணுன்ட்டு வந்துட்டு மைண்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி பண்ணலான் இருக்கேன். ஸோ இதுதான் வந்து இன்னியோட வீடியோ. இன்றைக்கும் நான் வந்து காலையில் எக்ஸ் எடுத்துக்க போகிறேன். திருப்பி மத்தியானத்துக்கும் எக்ஸ் என்னால் சாப்பிட முடியலன்னா திருப்பி நான் சோயா சங்க்ஸ்க்கே வந்து போயிடுவேன். அண்ட் இதுதான் வந்து என்னோடய ஃபுட்டாக இருக்க போது. நைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ். நான் இங்கே வந்து பாரிஸ் கார்னர் போகல சாட்டர்டே சண்டே. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து பெருசாக வீட்டில் இல்லை, வாங்கிட்டு வரணும், வேறு ஏதாவது தான் வாங்கிட்டு வரணும். ஸோ பார்த்துக்கலாம். ஓகே, நான் உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்.